பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சில காரியங்கள் பிள்ளைங்க செய்வாங்க. வசனம் சொல்ல போகிறாங்க, இந்த ஆக்ஷன் கூட பண்ண போகிறாங்க. நான் பாட்டு பாடும்போது ஆக்ஷனில் அவங்களே பாடி கூட பண்ணுவாங்க. நம்ம கண்ணு மூடி நம்ம ஆரம்ப ஜெபம் பண்ணலாம். இந்த ஜெபத்துக்கு ஆரம்பமாக அண்ணன் வந்திருக்காங்க, சம்பத் அண்ணன். நம்ம சர்ச் ஓசன டவர் சர்ச்சிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்து கேர்சல் லீடராக இருந்தாங்க எங்கள் வீட்டில். இப்போயும் நிறைய வீடுகளுக்கு போயிட்டு கேர்சல் அங்கெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. அவங்க வந்து இப்போது ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க இங்கே. நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட ஆண்டவரே, கிறிஸ்மஸ் ஆராதனையிலே ஆண்டவரே சில பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கேர்சல் மீட்டிங்கையும் ஆண்டவரே கர்த்தராமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னேன். பாலகர் வாயினாலே துதியை விளங்க செய்த தேவன் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, அவர்கள் பாடல்களையும் வசனங்களை சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சண்டே சர்வீஸ் எப்பொழுதும், இந்த துதி சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எப்பொழுதும் நடைபெற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் இந்த வீட்டுக்கு இறங்கி வந்து இன்னும் திரளான ஜனங்கள், திரளான பிள்ளைகள் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்த பெரியவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவருடைய ஆள்கைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டை திறந்து, இந்த ஊழியத்துக்காக இந்த வீட்டை திறந்து கொடுத்த மகனை ஆசீர்வதிக்க முடியாது, சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற பாஸ்டரை வல்லமையாக இப்பொழுதும் எடுத்து பயன்படுத்த முடியாது என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற தேவ செய்தியை ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளமும் தொடப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இங்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை அனைத்தும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சரி, இப்போ நம்ம ஒரு பாடலை நான் போடுறேன். அதுக்கு முதலாவது நமக்கு இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. அவர் முதலாவது நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் இயேசு தான் நம்ம முதல் சீஃப் கெஸ்ட்டு. இருந்தாலும் இப்போ இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. அவரையும் நம்ம வரவேற்றுலாமா? சரியா? இதெல்லாம் போட்டுருங்களேன் அந்த பாட்டு. மனிதனை மீட்கவே பரலோகம் திருப்பவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திருப்பவே சிலுவையை சுமந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார்.
கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா கை தட்டுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் மலைமேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் மலைமேல் நிறுத்திடுவார் எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. கை தட்டுங்க வாங்கலாம். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருங்க பார்த்தா. அமைதியா அவங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. அவரே தருவாரு, அழகா தருவாரு. நீங்க அமைதியா இருக்கணும், இல்லைன்னா தரமாட்டாரு. தூக்கிட்டு போயிட்டாரு அவரை, உங்களை தூக்கிட்டு போயிட்டாரு அவரு கூட. அமைதியா அழகா ஒருத்தர் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு ரெண்டு வாங்க கூடாது, வாங்காது போல அழகா வாங்கிட்டு போயிடுங்க. இதில் போடுங்க பா. இதான் கனெக்ட் ஆயிருக்கு ப்ளூடூத். எல்லாருக்கும் தாத்தாக்கு நல்லா கை தட்டி பார்க்கலாம். அவருக்கு தேங்க்யூ தாத்தா. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு, ஆனாலும் உங்களை பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, வந்துடுறாரு. நிறைய இடத்துக்கு போகிறாரு, சாக்லேட் கொடுக்குறாரு, வேலையை சாக்லேட் கொடுக்குறாரு, கிஃப்ட்டு கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்த வருஷம் அவரே கிஃப்ட்டு கொடுக்க வச்சிடலாம். சரியா? சரி, யார் யாரோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் சரி, எல்லாம் அமைதியாக கவனிக்கணும். நம்ம இங்கே வாரம் ஒரு சனிக்கிழமை விட்டு ஒரு சனிக்கிழமை வந்து இங்கே வந்து அண்ணன் வீட்டில் கீழே நம்ம சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். நிறைய பிள்ளைங்க வராங்க, கிட்டத்தட்ட இங்கே நிறைய பிள்ளைங்க வராங்க. அவங்களுக்காக நம்ம இங்கே கிஃப்ட் கொடுப்போம். இதில் என்ன சொல்லித்தரோன்றதையும் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்லித்தராங்க இங்கே
அப்படின்னா ஏசப்பா பற்றி பாட்டு கதைங்க சொல்லித்தரோம், ஒழுக்கங்களை சொல்லித்தரோம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் சொல்லலாம், எங்கே கீழ்ப்படி மாட்டுறாங்களே அப்பா அம்மாக்கெல்லாம், இங்கே சொல்லிக் கொடுக்க வீட்டில் வந்து அடம் பிடிக்கிறாங்களே. எல்லாம் கவனி, எதுவும் பேசக்கூடாது நான் சொல்லிட்டுக்கோ. எல்லாம் கவனிங்க, நான் என்ன பண்ண கவனி. கவின் கவனி, கை கட்டு கவனி. அமைதியாக கவனிங்க, நான் பேசுறத கவனிக்கணும். அப்போது ஏசப்பா பற்றி அவங்களுக்கு சொல்லித்தரோம், நல்ல கதைகள் பாட்டுகள்லாம் சொல்லித்தரோம். அதில் வந்து சில பாட்டு வந்து பிள்ளைங்க பாடுவாங்க, சரியா? ஒரு சில பாட்டு வந்து அவங்க பாட போகிறாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு சில பாட்டு பாடுவேன், அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, சரியா? பாடலாமா? நீங்கள் 2 பேர் வாங்க, நேகாவோ பிரதீக்ஷாவும் வாங்க. என்ன பாட்டு பாடலாம்? பாடுறீங்களா? 2 பேர் மைக் கிட்ட வச்சு பாடுங்க. ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுகி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுகி போனா வேஸ்ட் தான். அழியாதது ஒன்றுதான், அது ஆண்டவர் இயேசுவின் அன்புதான். அழியாதது ஒன்றுதான், அது ஆண்டவர் இயேசுவின் அன்புதான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுகி போனா வேஸ்ட் தான். ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அது அழுகி போனா வேஸ்ட் தான். இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. இயேசு இல்ல வாழ்க்கை வெறும் காலி காலி காலி. இயேசுவுள்ள வாழ்க்கை வெறும் காலி காலி காலி. இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. இது என்னிடம் பலிக்காது சாத்தானின் ஜோலி. ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் இப்ப ஹோலி. இனி என்னிடம் பலிக்காது சாத்தானின் ஜோலி. ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் இப்ப ஹோலி. இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. இயேசுவுள்ள வாழ்க்கை ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலி. பாய்ஸ் வாங்க வாங்க, மித்ரன் வா, கவின் வா. என்ன பாட்டு பாடு? வாங்க வாங்க, குட்டி பசங்களை வாங்க. கவின், பிரதீஷ், பிரகதீஷ் எல்லாம் நில்லுங்க. நான் ஒரு பாட்டு பாடுற, ஆக்ஷன் பண்ணலாமா? நில்லு, வந்து நில்லு. கொஞ்சம் முன்னாடி தள்ளிப்போ, கொஞ்சம் தள்ளிப்போ. இல்லை முன்னாடி வந்து Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Super power, super 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 power, super power. Satan power, useless power. Satan power, useless power. Useless power, useless 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 power, useless power. கை தட்டுப்பாங்களா? கை தட்டுப்பாங்களா? உட்காருங்க, போய் உட்காருங்க, உட்காருங்க. இன்னொரு பாட்டு எல்லாரும் சேர்த்து பாடலாமா? எல்லாரும் சேர்த்து பாடலாமா? கோழி தன் குஞ்சுகளை பாடலாமா? கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது. கூவி அழைக்கிறாரு ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரு ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமலே ஜல்தியாய் ஓடிவன். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளில் கண்டடைவாய் ரட்சிப்பு. காக்கும் சட்டைகளில் கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதால் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால் சித்தமாய் இயேசுநாதர் சட்டையின் கீழ் இருப்பாய். இயேசுநாதர்
ரெட்டையின் கீழ் இருப்பான். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறான். ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறான். ஜீவன் தந்த ரட்சகர். கை தட்டுக்கு பார்க்கலாம் எல்லாருமே. அழகா நல்லா பாடுறீங்க, அழகா. இது மாதிரி பாட்டெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், வாரம் சொல்லி தருவோம் பிள்ளைங்களுக்கு. அழகான பாட்டுங்க சொல்லி தருவோம், நல்ல கருத்தான பாட்டுகள் சொல்லி தருவோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான பாட்டுகளே இல்லை, அர்த்தமில்ல பாடல்களே இல்லை பாட்டுகளை கேட்க முடியாத அளவுக்கு பாட்டு இன்னைக்கு பாடுறாங்க, சினிமா பாட்டெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதை பற்றி, அன்பை பற்றி நிறைய பாட்டுகளை சொல்லித்தரும். அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை எப்படி கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி உதவி செய்யணும், வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஸ்கூலில் எப்படி மிஸ்ஸு நம்ம பேசணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி மன்னிக்கணும், அன்பாக இருக்கணும், இதெல்லாம் இங்கே சொல்லித்தரும். பைபிளில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் மூலமாக சொல்லித்தரோம். சரிங்களா? அப்போ நீங்கள் நிறைய பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அனுப்பி விடலாம் இங்கே சண்டே கிளாஸ்க்கு. சரியா? சரி. இன்னொரு விஷயம், இப்போ பிள்ளைங்க வந்து வசனம் சொல்ல போகிறாங்க. நாங்கள் வந்து இந்த வாரத்தில் நிறைய வசனங்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கே என்ன சொல்லித்தருவோம், ஒரு பாட்டு, ஒரு கேம் மாதிரி சொல்லி தருவோம். விளையாட்டு பிள்ளைங்களுக்கு ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு, பைபிள் ஸ்டோரி சொல்லுவோம். கதைன்னா தாத்தா வடை ஆயா வடை சுட்ட கதை, நிலாவில் சுட்டு வடை சுட்டுருந்தாங்களா அந்த கதை இல்லை. என்ன கதை? பைபிள் ஸ்டோரி. பைபிளில் எப்படி பிள்ளைகள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுன்றதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. நிறைய கதைனா அதெல்லாம் கதை புனையப்பட்ட கதை இல்லை, நடந்த சம்பவம். இதெல்லாம் பேசக்கூடாது. யார் பேசுறது? ஓய் கவனி, பேசக்கூடாது. கவின் பேசக்கூடாது. என்ன கவனிங்க, நான் இங்கே உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு யார் கூட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுருந்தா உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் கவனிக்கணும். என்ன அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வசனம் நான் சொல்லி கொடுத்த வசனங்களை வந்து அவங்க வந்து இந்த வாரத்தில் சொல்ல போகிறாங்க பார்க்காம. சரியா? அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைடில் இருந்து கொஞ்சம் பிள்ளைங்க வரலையே, போய் யாராவது போய் கூப்பிட்டு வரலாம்ல. கவினை லிக்கில் தானே, வா 2 பேர் போயிட்டு அந்த முகேஷ் கண்ணன் அங்கேருந்து 2 பேர் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. இருந்தாங்கன்னா பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா வந்துருங்க. நம்ம வசனம் சொல்றதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். சரியா? சரி. இப்போ வசனம் சொல்ல போறாங்க உங்க பிள்ளைங்க. நீங்க எல்லாம் கை தட்டணும் அவங்க வசனம் சொல்லி முடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் வந்து பிரதீக்ஷா வாங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களை பாவத்தை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார் என்றாள். She will bring forth son. She is named Jesus. Shall save people from sing. நேகா நமக்கொரு பாலகன் பிறந்தான், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டான். இயேசு தமது மக்களை கர்த்தத்துவம் தமது தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசகர், வளமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பதவி என்ன புது. யார் சின்ன பசங்க யார் சொல்லுங்க? பிரதீஷ், பிரகதீஷ் வா, பார்த்து அவதாமே நம்முடைய பலன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நாய்களை சுமந்தார். அதாமே நம்முடைய
வந்து என்ன சொல்றாங்கன்னா உட்காரு டேய் கவனிங்க வா வா வந்துடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா புரிச்சுதா அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார் எவர் ஏசப்பா நம்முடைய நோய்களை அவர் சுமந்துட்டார் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதுதான் ஏய் விளையாடக்கூடாது பிரத்யேஷ் கவனி மித்திரன் கவனி நீ என்ன வசனம் படிச்சிட்டியா சொல்லு இந்த முன்னோட ரட்சிக்கவும் மனுஷனுக்கு வந்திருக்கிறார் சொல்லு இன்னொரு முறை சொல்லு இன்னொரு முறை ஸ்டார்டிங் சொல்லு இந்து கொள்ளத்தரும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடுறதுக்காக ரட்சிக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்காக ஏசப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது அதுதான் அதோடைய அர்த்தம் சொல்றாங்க வாங்க நீ வா நீதான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தல அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரன் பிறந்தார் அவருக்கு இமானுவேல் என்று பேரு என்று சொன்னார்கள் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடைய இருக்கார் என்று அர்த்தம் உட்கார் அமைதியா உட்கார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கண்டறிவியாக தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் மேத்யூ 3:7. சரி சரி இப்போ இந்த வசனம் எல்லாம் இந்த வாரத்துல நான் வந்து எழுதி கொடுத்துட்டு போனேன் சரி எல்லாம் சொல்லிட்டாங்களா அழகா உட்காந்துக்கங்க கவின் வந்துட்டானா சரி இங்க பாருங்களேன் கொரோனாக்கு முன்னாடி இதுல இருந்து 2018 என்ன கவனி கை கட்டிக்கங்க அழகு கை கட்டிக்கங்க 2018 19 அந்த கொரோனாக்கு முன்னாடியில இருந்து இங்க வந்து சண்டே கிளாஸ் நம்ம மேல நடத்திட்டு இருந்தோம் மேல இந்த இடத்துல இந்த பில்டிங் கீழே நடத்தணும் இங்கே தான் நடத்திட்டு இருந்தோமா கவனிங்களா அப்போ சண்டே கிளாஸ் வந்து இங்க கொரோனாக்கு முன்னாடியில இருந்து நடத்திட்டோம் அப்போ வந்து நிறைய பிள்ளைங்க வந்தாங்க பெரியவங்க இப்போ அவங்க போய் பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 18-20 வயசு ஆகும் இந்த சைடு நிறைய தம்பிங்கெல்லாம் போகிறாங்க ராஜா பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு நிறைய பிள்ளைங்க பேர் பார்த்தா தெரியும் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க இப்பயும் ஒரு பாப்பா உட்காந்துக்கு ரோஷினி உட்காந்துக்கு கௌசிகா இந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த உடனே 2 வருஷம் நாங்கள் நடத்தலை சண்டே கிளாஸ் நடத்தலை அந்த லாக்டவுன் அது இதுன்றதுனால அப்புறம் மறுபடியும் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிடுங்க அண்ணன் பாருங்கள் அண்ணன் பற்றி நிச்சயமாக நம்ம சொல்லணும் இந்த வாட்டி அப்படி தோணுதுனால சொல்கிறேன் சின்ன வயசில் அவர் இது மாதிரி சண்டே கிளாஸ்லாம் படித்ததுனால நிறைய இடத்துல போயிட்டு ஆண்டவர் வசனங்களை சின்ன வயசுலேயே நிறைய அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவருக்கு அந்த பாரம் இருக்குது எப்படியாவது நம்மளை போலையும் ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கணும் ஏசப்பாவை அறிஞ்சிக்கணும் பாருங்க அன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக அவர் இருக்கிறார் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இங்கே எவ்வளோ அவங்க என்ன பண்ணுறாங்க பிரயாசப்பட்டு ட்ரை பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை நடத்துகிறாங்க இது மாதிரி ஒரு இது நடத்துறதுக்கு எவ்வளோ வேலை ஆகும் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் என்ன பாருன்னா இங்கே கவனிங்க இந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும் நல்ல பிள்ளைகளை மாறணும் அவங்க வளரும் போது நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வளரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே இப்படி ஒரு சண்டே கிளாஸ் நடத்துகிறோம் வேற ஒரு நோக்கம்லாம் கிடையாது எல்லாம் எதுனா ஒரு மனசில் நினச்சிக்கிட்டா அது நம்ம பொறுப்பு கிடையாது எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயோ இவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுங்க இவங்க மத மாற்றம் பண்ணுறாங்க இதுதாங்க இவங்களுக்கு வேலை எதான் நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது அதான் ஒரு சிஸ்டர் கூட வந்து என்னை கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க இந்த ஏரியாவில் போன 2 வாரத்துக்கு நீங்கள் மதம் மாற்றம் பண்ணுறாங்களா நான் கூட கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் கேட்டேன் நீங்கள் என்ன மதம் மாற்றிங்களா கிறிஸ்டின் ஸ்கூல் தானே படிச்சிங்க மதம் மாற்றிங்களா கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்லலை கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லுது பார்த்தீங்களா மற்ற இடத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன வித்தியாசம்னா வாழ்க்கை மாறணும் பேச்சு மாறணும் குணம் மாறணும் இதை தான் சொல்லுது இந்த பைபிள்ல அதை தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம வாழ்க்கை மாறணும் நம்ம பேச்சு மாறணும் மன்னிக்கிறத பத்தி சொல்லித்தரோம்
மன்னிக்க மாட்டாங்க. மற்ற இடத்துல இருக்கிறவங்க பாருங்க 10 வருஷம்னா கூட உங்க முகத்தையே பார்க்க மாட்டேன்னுவாங்க. ஆனா கிறிஸ்தவம் அதை சொல்லல. பைபிள் படிக்கும் போது நீ மற்றவர்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஏய் கவனிட திரும்ப பிரைஸ் தர மாட்டேன், இல்லாட்டி கை கட்டி உட்காரு. பாருங்களேன், மன்னிக்கிறத பத்தி சொல்லி தரணும். படிச்சிருக்கணும். நீங்க ஒருத்தர் மன்னிங்க, கடவுள் மன்னிச்சது போல மன்னிங்கன்னு சொன்ன உடனே அந்த வசனத்தை படிச்ச உடனே எங்களுக்கு மனசுக்குள்ள பேசும். நீ போய் அவங்களுக்கு சாரி கேளு. உடனே என்ன பண்றோம்? பழைய பக்கையெல்லாம் மறந்துட்டு போய் மன்னிக்கணும். அதை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரும். இதுதான் கிறிஸ்தவம் போதிக்கும். அன்பை பத்தி சொல்லித்தரும், ஒழுக்கத்தை பத்தி சொல்லும், உண்மையா வாழணுன்றத பத்தி சொல்லித்தரும், நீதியா வாழணும், அநியாயம் பண்ணக்கூடாது, அநியாயமா சம்பாதிக்க கூடாது, அநியாயமா யாரையும் ஏமாற்றக்கூடாது, அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். பைபிள்ல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, உலகத்தை இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு எவ்வளோக்கா தேவைப்படுது சொல்லுங்கக்கா? அக்கா இருக்கிறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, மீன் வியாபாரம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளோக்கா தேவைப்படும்? கொஞ்சம் சொல்லுங்கக்கா. 500 ரூபாய் ஒரு நாளைக்கு தேவை சாப்பாட்டுக்கு. அது எல்லாம் மளிகை சாமான் அதெல்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோக்கு ஆகுது? 15,000 ஆகுது. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிங்க பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்க ஒரு நாளைக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறோம். என்னடா பண்ணுறோம்? 1000 கோடிக்கு வாங்கி சார். தேங்க்ஸ் உட்காரு. பாருங்க, 1000 கோடி சம்பாதிக்கிறான். அது கேட்டா என்ன சொல்லுவான்? எனக்கு 10ல இன்னொரு ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறான். எப்ப நீ எவ்வளோடா சாப்பிட போற? மிஞ்சி போனா சொல்லுங்க, மிஞ்சி போனா எவ்வளவு சாப்பிட முடியும்? நம்ம ஒரு நாளைக்கு 5 இட்லி சாப்பிட முடியுமா? காலையில மதியம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும், நைட்டு ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி சாப்பிட முடியுமா? மொத்த கணக்கு போட்டா எவ்வளவு வரும் சொல்லுங்க? எவ்வளவு அமௌண்ட் வரும்? ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா அக்கா சொன்ன போல 500 ரூபாய் சாப்பிட்டுலாம். ஆனா 1 கோடி சாப்பாடு சம்பாதிச்சா கூட 10ல அவனை ஏமாத்து, இவனை புடுங்கு, அவங்க கிட்ட இருந்து. இதெல்லாம் உலகத்தான் பண்றான். ஆனா இயேசுவை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, இந்த பைபிளை படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குணங்கள்லாம் மாறுது. விட்டு கொடுக்குற குணங்களை ஆண்டவர் தராரு. பாத்தீங்கன்னா ஒரு கேரளால இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று நடந்த சம்பவம் கவனிங்க. இது டிவில இருக்கு, சத்தியம் டிவில ஒரு நியூஸ்ல ஒருத்தர் சொல்றாரு. அவர் பாத்தீங்கன்னா இலங்கையில 35 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது, 35 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாரோ ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ 50 ரூபாவோ எவ்வளவுதான் அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்தாரு, பிசினஸ் செஞ்சாரு, கேரளால போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் பணம் எடுத்தது இலங்கையில, வளர்ந்து பெரிய ஆள் ஆகி அப்புறம் ஒரு 35-40 வருஷம் கழிச்சு கேரளால போயிட்டு அவர் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல பெரிய பணக்கார ஆயிட்டாரு. அப்போ அவர் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வசனம் சொல்லுதான், நீ என்ன பண்ணு, மற்றவர்களை ஏமாத்தின பொருள் திரும்பி செலுத்துன்னு சொல்ற வசனத்தை படிச்சுட்டு மறுபடியும் கேரளா இருந்து இலங்கை போய் அவர் 50 ரூபாய் திருடினார் பாருங்க. அப்போ அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வட்டியை முதலமா எத்தனையோ ஆயிரங்கள் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தாராம். அவர் கேட்டாங்க, சத்தியம் டிவியில் பேட்டி கேட்குறாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த குணம் வந்ததுன்னா, இந்த வேதத்தை படித்தேன், இந்த பைபிள் வாசனை சொல்லுது, நீ மற்றவங்க அன்னைக்கு ஏமாத்தினல, சின்ன வயசுல எடுத்துட்டு வந்துட்டல 50 ரூபாய், அதை போய் வட்டியை முதலமா போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். எத்தனையோ ஆயிரங்களை எடுத்துட்டு போயிட்டு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இந்த ஏசப்பா மூலமா, இந்த பைபிள் மூலமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. நீ போய் அவங்க வீட்டை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாருங்க. இது டிவி நியூஸ்ல வந்தது. வெறும் சத்தியம் டிவியில் மட்டும் இல்லை, பாலிமர் நியூஸ், நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த குணம் எங்கேருந்து வருது? பைபிளில் வசனங்களை படிக்க முடியுமா? பாருங்க, அண்ணனை பற்றி நான் சொன்னல, அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயதுலேருந்தே இது மாதிரி ஸ்கூலில் படித்து நல்ல பாரங்கள் உண்டாகி, அந்த ஒரு பாரம் நம்ம எப்படி இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கும் இந்த ஏரியா மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒழுக்கமாக வளரணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் பிள்ளைங்க அழகாக உட்காந்துருக்காங்க. ஒரு 18-20 வயசு கூப்பிடுங்க, அவன் ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கான். எல்லார் கையிலையும் இன்னைக்கு ஃபோன் இருக்கு. அம்மா கூப்பிட்டா மதிக்கிறது கிடையாது. ஃபோனை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறான், எல்லா தீய பழக்கங்களும் அவங்களுக்குள்ள வந்துடுது. எப்படி இதுலேருந்து எப்படி அவங்கள விடுதலை ஆக்க முடியும்? ஆனால் இந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேயே ஏசப்பாவை நம்பி ஏற்றுக்கிட்டு உள்ளத்துலேருந்து வாழ்க்கை மாறுச்சுன்னா அவங்க என்ன நடக்கும்னா, அவங்க வளர வளர அவங்க இன்னைக்கு நாங்கள் போடுற பாருங்க விதை, இதெல்லாம் ஒரு விதை மாதிரி. ஒரு இடத்துல எப்படி ஒரு விதையை போட்டு எப்படி மரமாக வளருது பாருங்க, அதே மாதிரி இந்த விதை உள்ளே போயிட்டு ஒரு நாள் அவங்க கூட பேசும். ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசும். மற்றவர்கள் பொருளை அபகரிக்காதே, திருடாதே, பொய் சொல்லாதே, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. இந்த விதை நாங்கள் இப்போ போடுறோம் பாருங்க, அது ஒரு நாளைக்கு மரமாக வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்க கூட பேசும் அந்த வசனம்.
இப்போ அந்த அண்ணன் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு, நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இன்னைக்கு பொய் சொல்கிறோம்? சரி சரி உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அந்த வசனம் பேசும். இதை தான் போதிக்குது கிறிஸ்தவம். சரிங்களா? நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துல வந்து நேரத்தை ஒதுக்கி, நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விடுங்க. எவ்வளோ பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வரும்போது ஒரு 15 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க வராங்க. ஒழுங்காக வந்து உங்கள் பிள்ளைங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்கேன். இங்கே ரெகுலராக ஒரு அட்டண்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரெகுலராக போட்டு அவங்க பேரை நான் டிக் பண்ணி எடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல கிஃப்டாக சர்ச்சில் வந்து சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த முறை. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நல்ல கிஃப்டாக உங்களுக்கு வந்து அவங்க பேர் மட்டும் எழுதி நான் வாசிப்பேன் கடைசியில். சரிங்களா? அதனால உங்கள் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. சரிங்களா? முக்கியமாக என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, அங்கே ஓசனா டவர் சர்ச்சில் தான் வரும். அண்ணன் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இந்த தம்பிங்க எல்லாமே அம்மாங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாமே அங்கே ஓசனா டவர் சர்ச்சில் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். சின்ன வயசுலலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வாழ்ந்தோம். நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான், ஆண்டவருடைய தயவு தான், அவருடைய இரக்கம் தான். எப்போவும் செத்து போக வேண்டியது. நோய் வந்துச்சு, வியாதியிலேருந்து மீட்க முடியாத அளவுக்கு நோய் வந்துச்சு. எதுலேருந்து எப்படி தப்பி போகணுச்சு. ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், சாப்பாட்டுக்கே வறுமை, என்ன பண்ணுறதே தெரியாது. அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நிலைமை, நானும் பெரிய அளவுக்கு படிக்கல, ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணல, ஒரு பணம்லாம் எங்கள் வீட்டில் செழிக்கல. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களும் சரி, எல்லாரையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆண்டவர் ஏசப்பா பற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா ஓசனா டவர் சர்ச்சை பற்றி சொன்னேன். அங்கே வாரம் சர்ச்சு நடக்குது. நாளைக்கு நடக்குது. காலையில் 5:30 மணிக்கு ஒரு வாட்டி நடக்குது, அப்புறம் 10:30 மணிக்கு ஒரு வாட்டி நடக்குது, சாயந்தரம் 6:30 மணிக்கு நடக்குது. நீங்கள் இந்த 3 டைமில் எதனா ஒரு டைம் வரலாம். முக்கியமாக 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் மீட்டிங் நடக்குது. நீங்கள் எப்படி ஒரு பண்டிகை வந்தால் கோயிலுக்கு போகிற அது மாதிரி நீங்கள் அன்றைக்கி 25ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு ஏசப்பாவுடைய பிறப்பை பற்றி நம்ம சர்ச்சில் சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அன்றைக்கி வந்து கலந்துக்கலாம், குடும்பத்தோடு வரலாம். அதோ நடக்கிற தூரம் தானே, இந்த மெயின் ரோடை கிராஸ் பண்ணி அங்கே வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அந்த ஆராதனை வந்து காலைல 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30 மணிக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல டிஃபன் ஆரம்பித்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாஸ்டர். நல்ல குடும்பத்தோட நீங்கள் எத்தனை பேர்னா வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருவோம். திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் எங்கள் கூட. உங்களுக்கு அந்த வருஷமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். வந்து பாருங்கள். 25ஆம் தேதி அடுத்த வாரம் வியாழக்கிழமை 25ஆம் தேதி 6:30 மணிக்கு 6:30 மணிலேருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏசப்பா ஏன் வந்தாருன்ட்டு சில காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாம் பனி பெய்யுது, எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு காலையில் இருக்கணும். எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் அழகாக கவனிச்சிருக்கு பாருங்களா. ஏசப்பா ஏன் வந்தாருன்ட்டு இந்த உலகத்தில் முழு உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்மஸை பற்றி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க.